ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜனநாயகன் படத்தோட இந்த 4 நாளுமே படத்துக்கு சரியான புக்கிங். ஏன்னா பார்த்திங்க அப்படின்னா தியேட்டர்ஸ் ஃபுல்லாகவே ஹவுஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்குது. ஸோ முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஷோக்குமே பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்டாக ஹவுஸ்ஃபுல் ஆயிடுது. ஸோ சம்பவம் பண்ணிக்கிட்டே இருக்குது, அதிரடியான சம்பவம் பண்ணுது. அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்த 4 நாளில் வந்து 220+ தாண்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அஃபிஷியல் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் எப்போ வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புமே இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அதை பண்ணுவாங்களா, அனௌன்ஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதுமே டவுட்டாக தான் இருக்குது. ஏன் தெரியல, பட் ஆனால் இன்னும் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எதிர்பார்க்கப்படுது அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு. ஹோப்ஃபுல்லி படத்தோட எவ்வளோ கலெக்ஷன் பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படிங்கிறத அறிவிப்பாங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா தளபதி படத்துக்கு ஒவ்வொரு நாளுமே வந்துடும். பட் ஆனால் இதுக்கு வராமல் இருக்க தான் ஆச்சரியமாக இருக்குது. ஜனநாயகன் படத்துக்கு இன்னுமே அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்குது பல காரணங்கள் இருக்குது. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா நீட் போராட்டத்துக்காக அது எதிரான அதாவது ஜனநாயகன் படத்தையும் சேர்த்து எதிர்க்க மாதிரி ஒரு போராட்டம் நடந்துச்சு. அதனாலேயும் இருக்கலாம். இல்லை பார்த்திங்க அப்படின்னா ஏ சர்டிஃபிகேட்னால டிலே சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் இருக்கலாம். இல்லை லீக்கான படம் அப்படிங்கிறதுனாலையா அப்படிங்கிறது எதையுமே யோசிக்க முடியல. பட் ஆனால் தளபதியோட ரீசன்ட் படங்களோட கம்பேர் பண்ணி இந்த மாதிரிலாம் கலெக்ஷன் பண்ணலை, ஸோ அதனால் சரியாக இல்லை அப்படின்லாம் சிலர் சொல்லதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இருந்தாலுமே சம்பவம் பண்ணிகிட்டு இருக்க படம், அது எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஹவுஸ்ஃபுல்லாக வேறு லெவலில் சம்பவம் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ இத்தனை கண்டிஷனையும் தாண்டி 200+ crore தொடுது அப்படிங்கிறது வேறு லெவல் சம்பவம், மாசான சம்பவம் பண்ணியிருக்கு. ஸோ அதெல்லாம் கருத்தில் கொண்டு அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. பட் ஆனால் இப்போ தளபதியோட கடைசி படம். ஸோ சிஎம் ஆயாச்சு. ஸோ இனிமேல் அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது முடிவு எடுத்திருக்காங்களா அப்படின்னும் தெரில. ஸோ அது இருந்தாலுமே பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸ் ஆஃபீஸ் அனௌன்ஸ்மெண்ட் ரொம்பவே எதிர்பார்க்கப்படுது. பட் கண்டிப்பாக ஜனநாயகன் வேறு லெவலில் சம்பவம் பண்ண காத்துட்டு தான் இருக்குது. நல்லாவே பார்த்திங்க அப்படின்னா ஃபேமிலி ஆடியன்ஸோட வரவேற்பு அமோகமாக கிடச்சிட்ருக்குது. ஸோ தளபதிக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸ் வரவேற்பு எப்போவுமே இருக்கும். அது இப்போவும் கிடச்சிட்டு இருக்குது. ஸோ மொத்த கலெக்ஷனை கேவியை எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ படம் ஓடி முடிச்ச பிறகு கம்ப்ளீட்டாக அனௌன்ஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும் பொறுத்து பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி சிஎம் தளபதி விஜய் பற்றி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.